அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கிளாஸில் ப்ளவுஸுடைய பார்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பேக் பார்ட் நம்ம எப்படி எல்லாம் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸுடைய பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பேக் பார்ட்ஸ் ஆஃப் ப்ளவுஸ். ஓகேவா? என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேக் பார்ட், செகண்ட் ஒன் ஃப்ரண்ட் பார்ட், தேர்ட் ஒன் ஸ்லீவு, ஃபோர்த் ஒன் பட்டின்னு சொல்லக்கூடியதை தான் நம்ம பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மெயினான ஒரு போர்ஷன்ஸ். நார்மலாக நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் போடக்கூடிய ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா இந்த 4 இது தான் இருக்கும். இது இல்லாமல் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் பீஸ். இந்த கிராஸ் பீஸ் அப்படிங்கிறது நமக்கு கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இது சில நேரம் ஸ்ட்ரெயிட் பீஸும் நம்ம போடுவோம். அதாவது இதை கழுத்து பீஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கிராஸ் பீஸு. இது இல்லாமல் ஹூக் அண்டு ஐப்பட்டி தைக்கிறதுக்கான பீஸு. இது எக்ஸ்ட்ராவாக நம்ம அட்டாச் பண்ணக்கூடியது. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இது தெரியாது, நம்ம ப்ளவுஸில் உள்பக்கம் பார்க்கும்போது தான் இது தெரியும். ஸோ அது என்னங்கிறது நான் ஒரு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நமக்கு ஹூக் அண்டு வீப்பட்டியுடைய பீஸு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணக்கூடியது. ஸோ இந்த 6 பீஸ் இருந்தது அப்படின்னா போதும் நம்ம ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 6 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். இது பார்ட்டில் சேராது. இது நமக்கு இன்விசிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? இதை நான் ஒரு ப்ளவுஸ் வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மேல் சைடு இருக்கிறது தான் நமக்கு பேக் பார்ட். அதாவது இப்படி ப்ளவுஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இது பேக் சைடு. ஒரு ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் நமக்கு பேக் சைடு. அப்படியே இந்த பக்கம் திருப்புனீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடாக வரும். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 பீசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதில் இந்த ஃப்ரண்ட் பீஸுன்னு சொல்லக்கூடியது இந்த பீஸ். நம்ம இந்த டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு இங்கே முன்பக்கம் நமக்கு அந்த நம்மளுடைய பஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்காக நம்ம தைக்கக்கூடியது இந்த ஏரியா தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் நமக்கு ப்ளவுஸ் மேலே ஏறாமல் கீழே கரெக்டாக அந்த ஷேப் கொடுத்து நமக்கு நிறுத்தி பிடிக்கிறது இந்த பட்டி. இதை நம்ம பட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது பட்டி, பெல்ட்டு, பேண்டு அப்படி சொல்லலாம். ஸோ இது நமக்கு முன்பக்க பீஸு. இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது பட்டி பீஸு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் 2 முன்பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும். அடுத்தது ஸ்லீவுங்கிறது நமக்கு லெஃப்ட்டுக்கு ஒரு ஸ்லீவு, ரைட்டுக்கு ஒரு ஸ்லீவ் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் ஸ்லீவ் பார்ட்டு. அடுத்தது நம்ம இப்போ 2 எக்ஸ்ட்ரா சொன்னோம் இல்லையா, ஹூக் அண்டு வீப்பட்டியும் கிராஸ் பீஸும் சொல்லிட்டு. இப்போ இது நமக்கு ஹூக் பட்டி. இந்த ஹூக் நம்ம இங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது அப்படியே டேரெக்டாக நம்ம ப்ளவுஸில் வைக்க முடியாது. நம்ம கட்டிங் போடும்போது இந்த இடம்லாம் நமக்கு பிசுறாக இருக்கும். ஸோ அந்த பிசுரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நமக்கு இந்த இடம் இந்த ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இடம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஸு, இந்த ஸ்டிச்சஸ் தெரியும்ல, இந்த பீஸ் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது ஒரு பிளெயின் ப்ளவுஸாக இருந்ததுன்னா சேம் கலரில் இருக்கும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் லைனிங் என்ன கலரோ அந்த கலரில் தான் இந்த கிளாத் கொடுத்துருப்பாங்க. சில நேரம் இந்த மெயின் பீஸுடைய கலரும் இருக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது ப்ளவுஸு, இந்த சைடு வீப்பட்டின்னு சொல்கிறது. இதுதான் நம்ம வீப்பட்டின்னு சொல்லுவோம். இது ஐப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி வி தைக்காமல் கயிறு மாதிரி கட்டியிருக்கும். அது நம்ம ஐ கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஐ மாதிரி இருக்கும் அதனால். ஸோ இது வீப்பட்டி. இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த பீஸையோ நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி தைக்க மாட்டோம். இதுக்குன்னு தனியாக பீஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடியது. இது வீப்பட்டி. அடுத்தது கழுத்து பீஸுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது கிராஸ் பீஸு. சில நேரம் நம்ம நேர் பீஸும் போடுவோம் அப்படின்னு சொன்னால அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பக்கம் உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தைச்சி இருப்பாங்க. இதுதான் நம்ம என்ன செய்யணும்,
இதை தான் நம்ம கிராஸ் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம உள்பக்கம் திருப்புறது. டைரெக்டாக அப்படியே துணியை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி தைக்க முடியாது, அப்படி தைச்சா ஃபினிஷிங் சரியாக இருக்காது. அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து அது திருப்புறது. இது கிராஸ் பீஸ். ஓகேவா? அப்போ ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 பார்ட் இருக்குது. பேக்கு, ஃப்ரண்ட்லேயே பட்டி, ஸ்லீவ், இது 4 மெயினான பார்ட்ஸு. அதுக்கடுத்து இதை கரெக்டாக ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு, இப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம தைச்சிருவோம். இங்கே உள்பக்கம் வந்து நமக்கு இந்த இடத்துல பிசுறு தெரியும், பட் இது வந்து உள்ளே போயிடும், பட் வெளியில் தெரியாது. அதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நமக்கு பாடி பீஸ் கூட ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இடமும் நமக்கு உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. பட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹூக்கு வந்து சும்மா ப்ளைனாக ஏதோ ஒரு இடத்துல வைக்க முடியாது. இப்போ இந்த இடம் ஃபினிஷிங்காக தெரியணும்னா நம்ம இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் திருப்பணும். அது மாதிரி கழுத்து வெறும் கட்டிங் அப்படியே விட்டுற முடியாது. அந்த கட் பண்ண அந்த பிசுறு தெரியாமல் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு இந்த கிராஸ் பீஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ப்ளவுஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளவுஸுடைய பார்ட் இது தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 இடத்துல இந்த மாதிரி தையல் போட்டிருக்காங்க. அந்த தையல் போட்டோம்னா தான் இந்த கப்புடைய அளவு வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் இது வந்து ஒரு ப்ளவுஸ் போடும்போது நமக்கு கரெக்டாக அந்த பஸ்ட்டு வந்து இந்த கப்புக்குள்ளே உட்காரும். யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல இந்த டாட் எதுவுமே கொடுக்காம இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டும் ப்ளைனாக இருக்குது அப்படின்னா பேக் பார்ட்டை போல் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ப்ளைனாக இல்லை இல்லையா? அப்போ பேக் பார்ட் வந்து நமக்கு ப்ளைனாக இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு பஸ்ட்டு இருக்கிறதுனால அந்த பஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டாட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த டாட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கப் ஷேப்பாக காமிக்கிறதுக்கு, அது கரெக்டாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டாட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டாட் பிடிச்சு நம்ம தைக்கிறது. இந்த டாட் பிடிச்சு தைக்கிறதுலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 3 டாட் ப்ளவுஸ். இதுதான் நம்ம நார்மலாக ஆஸ் யூஸ்வலாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுசஸ். இதில் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல 4வது ஒரு டாட் தேவைப்படும், இல்லைன்னா எக்ஸ்ட்ராஸாக பிடிச்சிருப்பாங்க. அது வந்து 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே வந்து சில ப்ளவுசஸ் வந்து இந்த டாட்டு இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இந்த டாட்டும் கனெக்ட் பண்ணி இருக்கும். அது வந்து நம்ம பிரின்சஸ் கட் அப்படின்னு சொல்லுவோம், 3 பீஸ் பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு இந்த பட்டியே இருக்காது, பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் டாட் மட்டும் பிடிச்சிருப்பாங்க, இந்த 2 டாட்டும் இருக்காது. அது சிங்கிள் டாட் ப்ளவுஸு. ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அது என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கிராஸ் பீஸு வித்து ஹூக் பட்டி, ஐட் பட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம், பேக் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் பார்ட் அப்படின்னா இப்போ நேரடியாக நம்ம அளவுகள் எடுத்தாலும் சரி, நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுத்தாலும் சரி. ஓகேவா? இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம உடம்பு அப்படியே அளவு எடுத்து தைக்கலாம், இன்னொன்று ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது 2 டைப்பில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது நம்ம கட் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு பேக் பார்ட் வந்து கட் பண்ணணும் இல்லையா? இந்த டைப்பில் எந்த டைப்பில் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி, இந்த பேக் பார்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அது எப்படி இருக்கும், அந்த அளவுகளை நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில், பேக் பார்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல நமக்கு லென்த்து அப்படிங்கிறது வேணும், அதாவது பேக் லென்த்து. இந்த பேக் லென்த்து தான் நம்ம ப்ளவுஸுடைய உயரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிறத உங்களுக்கு இங்கிலீஷில் எழுத வராது அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நான் சொல்கிறத பேக் லென்த் அப்படிங்கிறது ப்ளவுஸுடைய உயரம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட உயரங்கிறது இது நமக்கு பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டில் நமக்கு இங்கே மேலே ஷோல்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து அப்படியே இந்த ப்ளவுஸு கீழே வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ப்ளவுஸுடைய உயரம். ஓகேவா? இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். அது எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ரஃபாக கிளாத் வந்து எப்பயுமே டபுள் ஃபோல்டில் தான் இருக்கும், அதனால இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, இதில் கீழே எட்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது இங்கே இதையும் போட்டுடுங்க. இந்த இடத்துல கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு 1/2 இன்ச்சில் 1.5 இன்ச் வரைக்கும் தேவை. ஸோ இந்த இடத்துல மடித்து தைக்கிறதுக்காக ஒரு போர்ஷன்
இதுக்கு மேலே உள்ளதான் ரெடி அளவு, இது ஸ்டிச்சஸ்க்கு. ஸோ இந்த உயரம் இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும், அதை தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, இங்கே 1.5 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்போ உயரம் மார்க் பண்ணிட்டோம், கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் ஷோல்டர் மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டர் எங்கேருந்து எங்கே மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்லேருந்து இங்கே மார்க் பண்ணணும். ஜஸ்ட் நான் இப்போ ரஃப்பாக தான் நான் போடுறேன். ஓகேவா? இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். இந்த ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதே லைனை கொஞ்சம் இந்த மாதிரி கீழே வரைக்கும் போட்டுக்கோங்க. கீழே வரைக்கும்னா ஃபுல்லாக போட தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் பாதி அளவுக்கு. எந்த பாதி அளவுக்கு அப்படின்னா, இங்கே என்ன அளவோ அதே அளவுக்கு. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் என்ன அளவோ, இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது, அதே அளவை நான் ஸ்கேலில் இங்கேயும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த அளவு ஜஸ்ட் இங்கே என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு இங்கேயும் நம்ம வச்சுக்கலாம். அது நீங்கள் வந்து என்ன மாதிரி நெக்கு போட்டாலும் சரி. இப்போது ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டரில் இருந்து இங்கே மேலேருந்து இப்படி கீழே ஒரு லைன் டவுன்வர்டில் போட்டோம் இல்லையா, இந்த லைன் தான் நமக்கு ஆர்ம் ஹோல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ தேர்ட் ஒன் என்ன? ஆர்ம் ஹோல் லென்த். ஓகேவா? ஃபோர்த் ஒன்று செஸ்ட் ரவுண்டு. இப்போ ஆர்ம் ஹோல் லென்த்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஆர்ம் ஹோல் லென்த்தில் இருந்து அப்படியே இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி போடணும். இதுதான் நமக்கு செஸ்ட் லைனு. ஓகேவா? ஆர்ம் ஹோல் லென்த் எங்கே போடுறோமோ அந்த இடத்துல போடக்கூடியது தான் நமக்கு செஸ்ட் லைனு. ஸோ இந்த இடத்துல செஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை இங்கே நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா கால்குலேஷனில் நம்ம அடுத்தடுத்து ப்ளவுஸ் கட்டிங் போகும்போது பார்ப்போம். பட் பேசிக்காக நமக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது செஸ்ட் லைன் இங்கே போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்க்கு சைடில் 1.5 இன்ச் வேணும், அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ செஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்தது பேக் நெக்கு. இந்த பேக் நெக்லேயே நம்ம கழுத்து அகலமும் எழுதிக்கலாம். கழுத்து அகலம்ங்கிறது நெக்கு வித்து. நெக்கு வித்து. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கழுத்துடைய உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து உயரம் இந்த அளவுக்கு மார்க் பண்ணுறோன்னா, இந்த கழுத்து அகலம் எவ்வளோ மார்க் பண்ணணும்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதில் பாதியில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணி வரும்போது இது பாதி இது பாதின்னு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு 7 இன்ச் இருக்குது அப்படின்னா அதில் பாதி 3.5 இன்ச் வரும். அந்த 3.5 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மைனஸ் பண்ணி 3-3.25 இன்ச் வைக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதையும் இந்த மாதிரி லைன் போடுங்க, மேலேருந்து கீழே வரைக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த இடத்தையும் இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்ம நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு போடக்கூடிய பாக்ஸு. ஓகேவா? அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு. அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு. ஓகேவா? இந்த வேஸ்ட் ரவுண்டு எங்கே மார்க் பண்ணுவோன்னா, இந்த லைன் நம்ம கீழே இங்கே ஸ்டிச்சஸ்க்காக நம்ம விட்ருக்கோம்ல, இந்த லைனில் வேஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டு இங்கே இருக்குது. இங்கே எப்படி 1.5 இன்ச்சு சேர்க்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு சேர்க்கணும். அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இந்த டாட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ப்ளவுஸில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு மடித்து தைச்சிருப்பாங்க, இதுக்கு பேர் தான் பேக் டாட். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு டாட்ஸ் இருக்கும், பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டாட் இருக்கும். ஒரு சில ப்ளவுஸஸில் இருக்கலாம், ஒரு சில ப்ளவுஸஸில் இருக்காது. பட் நம்ம நார்மலாக இது கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேக் டாட். இதுக்குன்னு ஒரு அளவு வேணும், அந்த அளவு தான் இந்த 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் இங்கே எப்படி 1.5 இன்ச்சு சைடில் ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இதை வந்து அப்படியே கீழே வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு ஒரு பேக் பார்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணுவோம்,
அதுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து இந்த லைன் வந்து போட்டுட்டு இந்த லைன் போடுவோம். இந்த 2 லைனும் பிரித்து காமிச்சா போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துல பிரித்து காமிக்க மாட்டேன் நான் ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது. அதனால் இங்கே ஒரு 1/2 இன்ச் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஷேப் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே அப்படியே நம்ம கட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ரவுண்டு வந்து எடுக்கணும். இந்த ரவுண்டு வந்து இதுக்கும் பாதி, இதுக்கும் பாதி எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே அழகாக ரவுண்டாக எடுத்துடுவோம். ஓகேவா? இதை நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் லென்த் பக்கத்தில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எழுதிக்கலாம், வேஸ்ட் ரவுண்டுக்கு பக்கத்தில் நம்ம இந்த டாட்டுக்கு சேர்த்து எழுதிக்கலாம், இந்த ஷோல்டர் பக்கத்தில் நெக்கு வித்து எழுதிக்கலாம். அதெல்லாம் ஓகே. இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறதுனால அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஷோல்டர். இதில் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும்னா இது மொத்த ஷோல்டர் நமக்கு தெரிஞ்சிடும். இதிலேருந்து இப்போ கழுத்து அகலம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஸ்மால் ஷோல்டர். இதுக்குன்னு தனியாக நீங்கள் இது பண்ணணும்னு இல்லை. பட் இதில் வந்து இப்போ நார்மலாக பார்க்கும்போது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஸ்மால் ஷோல்டர். இந்த ஸ்மால் ஷோல்டர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கையிலேருந்து பார்த்திங்கன்னா கழுத்து பக்கம் இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் இருக்கும். இதுதான் நம்ம சின்ன ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன ஷோல்டர், இது வந்து கழுத்தகலம். இது வந்து நம்ம கழுத்தை சுற்றிலும் இந்த பகுதி இருக்கும். இது வந்து நமக்கு கை பக்கம் ஜாயிண்ட் ஆகி நம்மளுடைய ஷோல்டரில் இருக்கும். இதுதான் நமக்கு சின்ன ஷோல்டர், ஸ்மால் ஷோல்டர் அப்படின்னு நான் சொல்கிறது. நம்ம அடையாளத்துக்காக சொல்கிறது தான். நம்ம ஆனால் மார்க்கிங் பண்ணும்போது ஷோல்டருடைய அளவுன்னு சொன்னால் இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கிற மொத்த அளவையும் தான் நம்ம ஷோல்டர்னு சொல்லுவோம். அது சில ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம அதிகமாக எடுப்போம், சில ட்ரெஸ்ஸஸ்க்கு கம்மியாக எடுப்போம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடியதான் நம்ம ஷோல்டருடைய அளவாக நம்ம சொல்லுவோம். இந்த மொத்த ஷோல்டர்லேருந்து இந்த சின்ன ஷோல்டர் பிரிச்சிட்டோம்னா கிடைக்கக்கூடியது கழுத்தகலம். இல்லை இந்த ஷோல்டரில் இருந்து இந்த கழுத்தகலத்தை கம்மி பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது சின்ன ஷோல்டர். ஓகேவா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நெக்கு அதே மாதிரி தான். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஒரு பேக் பார்ட்டு. இது வந்து நம்ம கீழே பட்டி மடித்து தைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து சம்டைம்ஸ் நம்ம 1.5 இன்ச் விடுவோம், சம்டைம்ஸ் 1/2 இன்ச் வந்து விடுவோம். ஸோ இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஓகேவா? இது கழுத்தகலம், இந்த போர்ஷன். நெக்கு விட்டு இது வந்து நெக்கு ஹைட்டு அல்லது நெக்கோட லென்த்து அல்லது நெக்கோட டெப்த்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆர்ம் ஹோல் லென்த்து, ஆர்ம் ஹோல் லென்த்து. இது வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இல்லை இங்கே வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல அந்தந்த நம்பர்ஸை இங்கே நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். இது வந்து நமக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம பேக்கில் டாட் பிடிப்போம்னு சொன்னோம்ல, அப்போ இதுக்கும் சென்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு டாட் வந்து பிடிப்போம். இந்த டாட் வந்து முக்கோண ஷேப்பில் நமக்கு இருக்கும். இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு நேராக தான் இருக்கும். இதான் பேக்கு டாட்டு. அதையும் வந்து இங்கே எழுதிக்கோங்க. பேக் டாட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ப்ளவுஸில் 4 பார்ட் இருக்குது. ஹூக் பட்டி, ஐப்பட்டி ப்ளஸ் நெக்கு பீஸோடு சேர்த்து நமக்கு 6 பார்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ளவுஸில் இருக்குது. அதில் பேக் பார்ட்டில் நமக்கு என்னென்ன அளவுகள்லாம் இருக்குது அப்படின்னா பேக் லென்த்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் லென்த், செஸ்ட் ரவுண்ட், பேக் நெக்கு, நெக்கு வித்து, வேஸ்ட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஸ்மால் ஷோல்டர், பேக் டாட். ஓகேவா? இந்த 10ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ளவுஸை நம்ம மார்க் பண்ணுறோன்னே இந்த 10 விஷயத்தை நம்ம பேக்கில் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்.
ஓகேவா. இப்போ இங்கே வந்து நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம், இது வந்து பேக் லென்த்து. ஓகேவா, இது ஃபுல்லாக பேக் லென்த்து. செகண்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஷோல்டர். ஓகேவா, இங்கேருந்து இது வரைக்கும் இதுவும் சேர்ந்தது ஷோல்டர். தேர்டு ஆர்ம் ஹோல் லென்த்து, இந்த ஆர்ம் ஹோல் லென்த்து, ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு, இங்கேருந்து இது வரைக்கும் இது செஸ்ட் ரவுண்டு. ஓகேவா. அடுத்தது பேக் நெக்கு, பேக் நெக் எடுத்துட்டோம், நெக்கு வித் எடுத்துட்டோம். வேஸ்ட் ரவுண்டு, இது ஃபுல்லாக நமக்கு வேஸ்ட் ரவுண்டு. இது வந்து டாட். பேக் டாட். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதாமல் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேக் லென்த்து, இங்கே கீழே வந்து 2 லைன் வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம், ஆர்ம் ஹோல் டெப்த் எடுத்துக்கிறோம், அதிலிருந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணுறோம். அதுக்கடுத்து வேஸ்ட் ரவுண்டு இங்கேருந்து இங்கே போடுறோம். அடுத்து இங்கே கழுத்து அகலத்தை பிரிக்கிறோம். பேக் நெக்குடைய ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இதுக்கு வந்து பாக்ஸ் போடுறோம். ஓகேவா. இப்போ இதில் 1 to 1, 1 to 2, 2 to 3. அடுத்தது இந்த லைன் எப்படி பார்த்துக்கலாம், அதாவது இது வந்து 1 இல்லையா, 1லேருந்து இது 4. ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு பேக் லென்த்து, செகண்ட் 1 to 2 ஷோல்டர், தேர்டு வந்து 2 to 3 ஆர்ம் ஹோல் லென்த்து, ஃபோர்த் வந்து 1 to 4 இது செஸ்ட் ரவுண்டு. அடுத்தது பேக் நெக்கு, பேக் நெக் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 1 to 5. அது நெக்ஸ்ட்டு கழுத்தகலம், இந்த 5 to 6 கழுத்தகலம், இந்த 1 to 6 கழுத்தகலம் தான். ஓகேவா. 6 வந்து கழுத்தகலம், 7 வந்து வேஸ்ட் ரவுண்டு. இந்த 1லேருந்து இந்த 7 வரைக்கும் நமக்கு வேஸ்ட் ரவுண்டு. அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஆர்ம் ஹோல் ரவுண்டுங்கிறது இந்த இடத்துலேருந்து இங்கே எடுக்கக்கூடிய ரவுண்டு. ஓகேவா. இந்த ரவுண்டு, அதாவது இந்த 2 to 4 இந்த ரவுண்டு. ஓகேவா. 2 to 4 வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அடுத்தது ஸ்மால் ஷோல்டர், 6 to 6லேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்மால் ஷோல்டரு. அடுத்து பேக் டாட், பேக் டாட் வந்து இந்த 7லேருந்து இதுதான் 7, இந்த 7வது லைன் தான் இது. ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து இங்கே 8. இப்போ இந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. பேக் லென்த்து 1 to 1, 1 to 1. அடுத்தது ஷோல்டர் வந்து 1 to 2, 1 to 2. அடுத்தது ஆர்ம் ஹோல் லென்த்து வந்து 2 to 3, 2 to 3. செஸ்ட் ரவுண்ட் வந்து 1 to 4, 1 to 4. அடுத்தது பேக் நெக் வந்து 1 to 5, 1 to 5, 6 to 6. ஓகேவா. அடுத்தது நெக்கு வித்து 1 to 6. வேஸ்ட் ரவுண்டு 1 to 7. ஆர்ம் ஹோல் ரவுண்டு 2 to 4. அடுத்து ஸ்மால் ஷோல்டர் அப்படிங்கிறது 6லேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடியது. பேக் டாட்டுங்கிறது 7லேருந்து 8 வரைக்கும் ஆனது. ஓகேவா. ஸோ இந்த நம்பர் படி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எது எது என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோடைய பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பழகிட்டீங்களா, இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோமா அப்படின்னு தோணும். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த இதுக்கு நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்ஸ் உங்களுக்கு பார்த்து இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு ரிப்பீட்டாக 1க்கு 2 தடவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும், உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு ஒரு பேக் பார்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் வேணும்,
அது எங்கேருந்து எது வரைக்கும் இருந்தால் அது என்ன அளவு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போகும்போது நம்ம ஸ்பீடாக போயிடுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக் இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே இப்போ ப்ளவுஸ் கட்டிங் போயிட்டால் ஒவ்வொரு இடத்துலையும் நான் எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்பீடாக போயிடுவோம். அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுக்காக. நீங்கள் ரஃப்பாக ஒரு சின்ன கிளாத்தில் நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணி ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் எனக்கு செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? நான் ஏற்கனவே ஒரு லைனிங் கிளாத் வந்து ஒரு 3 மீட்டர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த ஒர்க்குக்காக தான். இப்போ இந்த கிளாத்தில் ஒரு கார்னர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப பெரிய பீஸாலாம் இல்லை, ஜஸ்ட்டு சின்ன பீஸாக தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபோல்டிங் சைடு, இந்த சைடு ஓப்பன் சைடு எடுத்துக்கிறேன். இந்த ஓப்பன் சைடு பார்த்திங்கன்னா இங்கே 4 பீஸ் இருக்குது. இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் 4லையுமே பேக் பார்ட் வந்து 4 டைப்பாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்கு வந்து 4 நெக்கு வந்து போட போகிறோம். லோ நெக்கு, போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு. இந்த 4மே இதில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ க்ளோஸ் நெக் காலர் நெக் ரெண்டே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் நெக்கும் லோ நெக்கு, க்ளோஸ் நெக்கு, போட் நெக் இது 4ம் உங்களுக்கு நான் இதில் கட் பண்ணி காமிக்கிறேன். அது மாதிரி கீழே வந்து பேக் மடித்து தைக்கிறதுலையுமே வந்து நம்ம வேறு வேறு டைப்பில் மடித்து தைக்கலாம். அது என்னங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இது 4யும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஸோ இந்த 4யுமே நம்ம தனித்தனியாக தான் என்ன செய்ய போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நம்ம ஒரு பேக் பார்ட் கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ண முடியாது. நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்காக இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணோன்னா இதில் ஒரு பீஸ் வந்து நமக்கு லெஃப்ட்டுக்கும் ஒரு பீஸ் ரைட்டுக்கும் நமக்கு வந்து வரும். ஓகேவா? அப்போ எப்பயுமே நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் கட்டிங் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு இந்த கீழே வந்து நமக்கு கிளாத் வாங்கும்போது கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் எட்ஜஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுங்கிறது வேணும். அந்த 1.5 இன்ச்சை வந்து இங்கே அப்படி மடிச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் வந்து இன்ச்சஸ் கரெக்டாக இருக்காது, நம்ம ரஃப்பாக தான் தைக்கிறோம். நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது கரெக்டாக அளவுகள்லாம் பார்க்கணும். ஸோ இது 1.5 இன்ச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், உயரம் வந்து மார்க் பண்ணணும். இந்த உயரம் இங்கே வருது. ஸோ இந்த உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும்ல, அதை இங்கே வந்து போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஷோல்டர் வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் என்ன அளவோ அதே இதை என்ன பண்ணிக்க போகிறோம், கீழே ஆர்ம் ஹோல் டெப்த்தாக மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் வரைக்கும் போடுங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் டெப்த்தில் இருந்து செஸ்ட் ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போடுங்க. இதில் செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1.5 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணுங்கள். அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதில் இந்த டாட்டுக்கு விட்டதை விட்டுட்டு இங்கே செஸ்ட்லேருந்து வேஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி ஒரு லைனும், அடுத்தது இங்கேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லைனும் போடுங்க. இந்த லைனை நீங்கள் கீழே வரைக்குமே போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது நெக்கு வந்து ட்ரா பண்ணணும். நெக்கு வந்து லோ நெக். லோ நெக்குங்கிறது இந்த ஆர்ம்ஹோல் டெப்த்துக்கு விட நம்ம கீழே வரையக்கூடியது தான் நமக்கு லோ நெக்காக வந்து வரும். அதுவே இன்னும் டீப் நெக்குங்கிறப்ப இன்னும் கீழே போகும். இங்கே வந்து 2 இன்ச்சு தான் இருக்கும், அந்த மாதிரி போகும். ஸோ இது வந்து நமக்கு நார்மல் நெக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன நெக் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல, அது அடுத்தடுத்து வந்து பார்ப்போம். இப்போ இதுதான் நமக்கு ஒரு பேக் பார்ட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ரவுண்டு வந்து எடுத்துக்குவோம். இதுக்கும் சென்ட்ரு, இதுக்கும் சென்ட்ரு பண்ணிவிட்டு
இங்கேருந்து இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு ரவுண்டு வந்து எடுத்துக்கோங்க. இதை தான் நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு. ஓகேவா? அடுத்தது இப்போ இதுக்கும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாட் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி நோட்டில் ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா? இதில் இந்த நெக்கு வந்து இப்போ நம்ம கட் பண்ண வேண்டாம். இந்த ஷோல்டர்லேருந்து இப்படியே இந்த அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுகள் நம்ம கட் பண்ணணும், இந்த அளவுகளை கட் பண்ணணும், இந்த அளவுகளை அப்படியே கட் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து இதுவும் ஸ்டிச்சஸ்க்காக நமக்கு போயிடும், இதுவும் நமக்கு ஸ்டிச்சஸ்க்காக நமக்கு போயிடும், இதுவும் நமக்கு ஸ்டிச்சஸில் போயிடும், இதுவும் நமக்கு ஸ்டிச்சஸில் போயிடும். இதில் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு போகும். அதே மாதிரி இதில் வந்து இந்த 1/2 இன்ச்சு இந்த மாதிரி நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். ஓகேவா? இது எல்லாமே அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுவும் நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறதா நமக்கு ப்ளவுஸ் பீஸாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். இது வந்து ஒரு லோ நெக். ஓகேவா? இதில் கீழே வந்து எட்ஜஸ் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டோம்ல, அதையும் வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. அடுத்தது இதையும் வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இதில் லோ நெக் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் யூ நெக், ரவுண்ட் நெக் எது வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து லோ நெக்கு. இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது லோ நெக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு இதை அது மேலே அப்படியே போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டை மட்டும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல லோ நெக்குக்குரிய ஷோல்டர் வருது, இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்து வருது. இப்போ இதுவே நார்மல் நெக்காக இருந்ததுன்னா ஆர்ம் ஹோல் டெப்த் இங்கே இருக்குது. ஓகேவா? ஆர்ம் ஹோல் டெப்த் இங்கே. இதையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நார்மல் நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லெவல் வந்து இந்த லோ நெக்கை விட ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 3/4 இன்ச்சு அல்லது ஒரு 1 இன்ச்சு வெளியில் போகும். அதாவது லோ நெக்கை விட இந்த ஷோல்டர் வந்து அளவு வெளியில் தள்ளி போகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வெளியில் தள்ளி போகும்போது இந்த செஸ்ட் ரவுண்டும் வெளியில் தள்ளி போகும். இந்த 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவும் வெளியில் தள்ளி போகும். லோ நெக்கில் இருந்து நமக்கு நார்மல் நெக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும்போது இந்த நார்மல் நெக் எங்கே வரைக்கும் இருக்குன்னா இந்த ஆர்ம் ஹோல் லென்த் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு அல்லது அதை விட ஒரு கொஞ்சமாக இறங்கி இருக்கலாம். அப்போ இது லோ நெக்குக்கான ஷோல்டர், இது வந்து நார்மல் நெக்குக்கான ஷோல்டர். இது ரெண்டும் என்ன அளவு இருக்கோ அதில் பாதியில் ஒரு 1/4 இன்ச் அல்லது ஒரு 1/2 இன்ச் இங்கே கம்மி பண்ணி நாம் இங்கே லைன் வந்து போட்டுக்கணும். இதுதான் நமக்கு நெக் வித்து. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம நெக் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக்கோ இல்லை ஏதோ ஒரு நெக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ரவுண்டு இதுக்கும் சென்டர் பண்ணி இங்கே வந்து அப்படியே ரவுண்டாக எடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நீங்கள் வேஸ்ட்டு எப்பயும் போல் இங்கே கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு பதிலாக 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம விட போகிறோம். கீழே மடித்து தைக்கிறது டிஃப்ரெண்ட் டைப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதையும் பார்த்துலாம். ஸோ இப்போ இதில் நெக்கு வந்து இது லோ நெக்கு, இது வந்து நார்மல் நெக்கு. ஓகேவா? இப்போ இதுலேயுமே இந்த சைடு நமக்கு ஆர்ம் ஹோலில் தையல் போகும், இங்கே தையல் போகும், இங்கேயும் தையல் போகும், இங்கேயும் ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம நார்மல் நெக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நார்மல் நெக்குக்கும் லோ நெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மல் நெக் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் நேருக்கு வரும் அல்லது ஆர்ம் ஹோலை விட கொஞ்சம் மேலே கீழே
அந்த ஹைட்டை ஈக்குவல் பண்ணி நமக்கு வந்து வரும். அதுவே லோ நெக்குங்கிறது ஆர்ம் ஹோலை விட நமக்கு ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சஸ் வந்து நமக்கு கீழே இறங்கி வரும். 1 இன்ச் மட்டும் ஆர்ம் ஹோல் உயரத்துக்கும் பேக் நெக்குக்கும் 1 இன்ச்சுக்குள்ளே நமக்கு ஹைட் இருந்தது அப்படின்னா அது நமக்கு நார்மல் நெக்கு. 1 இன்ச்சை விட கீழே இறங்கி இந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து நமக்கு லோ நெக். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நெக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஷோல்டர் அளவு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் ஷோல்டர் அளவு. இந்த லோ நெக்கை விட இந்த நார்மல் நெக்குக்கு இந்த அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக வைப்போம். ஓகேவா? இதை மட்டும் இந்த இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகேவா? ஸோ லோ நெக் அப்படிங்கிறப்ப கழுத்து இறக்கமாக இருக்கும். இந்த அளவு கொஞ்சம் குறையும், செஸ்ட் அளவும் கொஞ்சம் குறையும். இங்கே கொஞ்சம் அதிகமாகும், இங்கேயும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா? இது வந்து எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த நெக்குடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். இப்போதைக்கு பேக் பார்ட் எப்படி இருக்கும், அதில் நம்ம நெக்கு பொறுத்து நம்ம அளவுகளில் எங்கெங்கே சேஞ்ச் வரும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு லோ நெக்கு எடுத்துடலாம். இது வந்து நமக்கு நார்மல் நெக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் மட்டும் நம்ம விட்டுருக்கோம். நம்ம லோ நெக்குக்கு வந்து கீழே நம்ம 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம விட்டுருக்கோம். கீழே வந்து 1.5 இன்ச் விடுறதும் 1/2 இன்ச் விடுறதும் நம்ம விருப்பம் தான். நம்ம கிட்ட இப்போ ப்ளவுஸ் இருக்குது, ப்ளவுஸ் கிளாத் வந்து அளவுகள் சரியாக இருக்கும்னா நம்ம 1.5 இன்ச் விட்டுக்கலாம். பத்தாதுங்கிறப்போ நம்ம 1/2 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து நம்ம திருப்பலாம். அது மாதிரி சில ப்ளவுஸஸுக்கு 1/2 இன்ச் தான் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு சென்டர் பகுதின்னு தெரியறதுக்காக. அது மாதிரி இங்கே செஸ்ட்டு கிட்ட ஒரு நாச் போடணும். இந்த மாதிரி மடித்து தைக்கக்கூடிய இடத்துல ஒரு நாச் வந்து போடணும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? அப்போ இப்போ உங்களுக்கு லோ நெக்குன்னா எப்படி இருக்குது, நார்மல் நெக்குன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போட் நெக் பார்ப்போம். இந்த போட் நெக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நார்மல் நெக்கை விட இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகேவா? நார்மலாக சொல்லணும் அப்படின்னா இந்த நார்மல் நெக் என்ன ஹைட் இருக்கோ அதில் பாதி அளவு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு போட் நெக் ஆகிடும். இந்த போட் நெக் அப்படிங்கிறது படகு கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கழுத்தை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் கழுத்துக்கு கீழே ஒரு போட் மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு வந்து அது வரும். இப்போ அதுக்கு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எப்பவும் போல் கீழே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பிசுரெல்லாம் மடித்து தைக்கிறதுக்காக, அதாவது கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. இதுலேயும் நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம விட்டுக்கலாம். ஓகேவா? இதுலேயும் 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுக்கலாம். இப்போ இங்கே ப்ளவுஸுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு வைக்கிற ஷோல்டரை விட இதுக்கு இன்னும் அதிகமாக வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதுக்கு அதிகமாக வரும். அதே அளவு தான் ஆம்ஹோல் உயரமும் நம்ம எடுப்போம். ஷோல்டர் என்ன அளவோ அதே அளவு தான் நமக்கு ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம செஸ்ட் லைன் வரையுவோம் இல்லையா? இங்கேருந்து நம்ம பேஸ் லைன், அடுத்து சைடு ஸ்டிச்சஸ்க்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆம்ஹோல் ரவுண்டு வரும்போது நம்ம போட் நெக்குக்கு மட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த லைனில் இருந்து இந்த ரவுண்டு வந்து எடுத்தோம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இருந்து ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறது நம்ம போடணும். ஓகேவா? இப்போ இதுக்கும் சென்டர் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் சென்டர் மார்க் பண்ணிட்டு இங்கே இருந்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு எடுக்கணும். சம்டைம்ஸ் இந்த ரவுண்டு இங்கே மேட்ச் ஆகும், சம்டைம்ஸ் அது மேட்ச் ஆகாமல் கொஞ்சம் வெளியில் விலகி போகும். அது பரவாயில்லை. ஓகேவா? இந்த மாதிரி இங்கே ரவுண்டு வந்து நம்ம எடுக்கணும். இதுதான் நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு. அப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக படகு கழுத்து போட் நெக் அப்படிங்கிறப்போ நமக்கு சின்ன ஷோல்டர் வந்து கம்மியாக இருக்கும், கழுத்து அகலம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கழுத்து அகலம் ப்ளஸ் சின்ன ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணி வரும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் போட் நெக்குக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. போட் நெக்குக்கு கழுத்து அகலம் அதிகமாக இருக்கும், சின்ன ஷோல்டர் வந்து கம்மியாக இருக்கும். இந்த அளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுத்து அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் கம்மி பண்ணி கழுத்து அகலமாக எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ இது வந்து 6 இன்ச் அப்படின்னா 6ல் பாதி 3 வரும் இல்லையா? இந்த 3லேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ குறைக்கிறோம் அப்படின்னா இப்போ 1/2 இன்ச் குறைக்கிறோன்னா 2.5 இன்ச் வரும். ஸோ இந்த 2.5 இன்ச்சு இங்கே கழுத்து அகலமாக வந்து வரும். பட் இப்போ இந்த 6லேருந்து இந்த 2.5 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 3.5 இன்ச்சுங்கிறது இந்த போர்ஷன் வந்து வரும், இந்த சின்ன ஷோல்டருங்கிறது வரும். இப்போ இதில் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு எதுவும் போகாது. இந்த 3.5 இன்ச்சில் தான் நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு போகும். அப்போ இந்த 3.5ல் இருந்து நமக்கு ஒரு 3/4 இன்ச்சு நமக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 2.25 இன்ச்சு வரும்.
ஓகேவா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் பண்ணி வரும்போது நம்ம வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சு வரும்போது இங்கே சின்ன சோல் 2.25 இருக்கும். இங்கே வந்து இப்போ 2.5 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 2.5 இன்ச்சில் இங்கே 1/4 இன்ச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 ஆகிடும். அப்போ ஃபினிஷ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் 2.25 இருக்கும், இதுவும் 2.25 இருக்கும். ஓகேவா. இதை வந்து ரிப்பீட்டாக இன்னொரு தடவை கூட ஓட்டி விட்டு பாருங்கள். நமக்கு இங்கேருந்து கழுத்தகலம் ப்ளஸ் சின்ன சோல்டர் ரெண்டும் சேர்ந்து நம்ம வந்து வைக்கிறோம். சின்ன சோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷ் பண்ணி வரும்போது சின்ன சோல்டரும் சரி கழுத்தகலமும் சரி சேம் அளவாக தான் வரும். சேம் தான் நமக்கு இந்த லோ நெக்குக்கும் நமக்கு வந்து வரும். ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இங்கே 1/4 இன்ச் அதிகமாக இருக்கும், இங்கே 1/4 இன்ச் கம்மியாக இருக்கலாம். இங்கே 1/4 இன்ச் அதிகமாக இருக்கும், இங்கே 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சோல்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும், கழுத்தகலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா. இப்போ நார்மலாக இந்த போட் நெக் அப்படிங்கிறப்போ இந்த அளவு 2-2.5 இன்ச் இருந்தால் நீட்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறப்போ ஒரு 3 இன்ச் வரைக்கும் போகும். இப்போ இது வந்து டோட்டலாக இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம், இந்த லோ நெக் ப்ளவுஸுக்கு நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம்னா இதிலேருந்து 2 இன்ச்சு சேர்த்து இங்கே 7 இன்ச்சு நம்ம வந்து வைக்கணும் ஷோல்டர். ஓகேவா. இந்த லோ நெக்லேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து அதிகமாக எடுக்கும்போது நமக்கு இந்த மொத்த ஷோல்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். இது வந்து நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஷோல்டர் அளவு இருக்கோ அதில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நமக்கு ஷோல்டர் அதிகமாகும். அப்போ இந்த சின்ன ஷோல்டர் வந்து நம்ம ஒரு நார்மலாக 3 இன்ச்சு எடுக்கலாம். அப்போ 7ல் நமக்கு 3 போயிடுச்சுன்னா 4 வரும் இல்லையா. அந்த 4ங்கிறது நமக்கு கழுத்து அகலமாக நமக்கு வந்து வரும். ஓகேவா. இந்த 4ல் இங்கே ஃபினிஷ் பண்ணி வரும்போது 4.25 வரும். இங்கே இந்த 3ல் நம்ம ஃபினிஷ் பண்ணி வரும்போது 2.25 தான் வரும். சின்ன ஷோல்டர்லேருந்து 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகிடும். எதுக்குன்னா ஸ்டிச்சஸ்க்கு. ஸோ இந்த போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன ஷோல்டருங்கிறது கம்மியாக இருக்கும், கழுத்து அகலம் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ரைட். அதே மாதிரி இந்த கழுத்து உயரமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கழுத்தும் ரொம்ப மேலே ஏறி தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஏறி இருக்கும் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு 4-4.5 இன்ச்சு வரைக்கும் இந்த பேக் நெக் வந்து நம்ம இறக்கலாம் போட் நெக் அப்படிங்கிறப்போ. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆம்ஹோலை விட என்ன செய்யும், இன்னும் மேலே போகும். அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ஆம்ஹோல் லென்த்தில் பாதி அளவு நம்ம எடுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு 7 வருது அப்படின்னா இங்கே 3 எடுக்கலாம். ஆம்ஹோல் வந்து 6 வருதுன்னா இங்கே நீங்கள் 3, அதில் பாதி 3 இன்ச் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நேரடி அளவு எடுக்கும்போதும் நம்ம கழுத்து வந்து வச்சுக்கலாம். பட் நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா 2 to 4.5 இன்ச் வரைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இங்கே கழுத்து வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா. இப்போ போட் நெக் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோமா, இங்கேருந்து இதுவும் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோமா. இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி அது மாதிரி இந்த லைன்லேருந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி நம்ம போட்டுட்டு இப்போ நான் போடுற மாதிரி இந்த லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் வழி அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த சாய்வு வருது இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ரவுண்டு வந்து நீங்கள் எடுக்கணும். அப்போ நமக்கு போட் நெக் வந்து சிம்பிளாக நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ போட் நெக் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நமக்கு போட் நெக் ப்ளவுஸ். இப்போ போட் நெக் வந்து இங்கே நம்ம 1/2 இன்ச் வெளியில் தள்ளுறோம் இல்லையா, அதே 1/2 இன்ச்சை இங்கேயும் வந்து குறைச்சி இங்கேருந்து இதுக்கு இந்த மாதிரி எடுக்கணும். இதுக்கு பேர் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த மாதிரி கழுத்துலேருந்து ஆம்ஹோல் சைடுக்கு நம்ம இந்த மாதிரி சாய்வாக போடக்கூடியது ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. தோள்பட்டை சாய்வு ஸ்லோப். ஓகேவா. ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச் இங்கே எடுக்கணும். அது மாதிரி இந்த கழுத்துமே இந்த நேரில் வராமல் இந்த சாய்வில் தான் நமக்கு வந்து வரணும். அப்போ இதுவும் நமக்கு சாய்வாக வரும், இதுவும் சாய்வாக போகும், இந்த சைடும் நமக்கு என்ன செய்யும், சாய்வாக வரும். இந்த 3மே நமக்கு நேர்கோட்டில் வராமல் கொஞ்சம் கொஞ்சம் சாய்வாக தான் போகும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு 90 டிகிரி இருக்கணும், இந்த இடத்துல பார்த்தோன்னாலும் நமக்கு 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலையுமே இந்த இதை கொஞ்சம் நம்ம இப்படி எடுக்கலாம். பட் நமக்கு இதுவே நமக்கு நீட்டாக தான் வரும். அது இதனால தான் இது வந்து இங்கே டச் ஆகாமல் கொஞ்சம் இங்கே வெளியில் தள்ளி இப்படி வரும். இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனும் லைட்டாக இப்படி பெண்ட் ஆகி நமக்கு கீழே வரலாம். இப்போ இதுதான் நமக்கு போட் நெக். இதுலேயும் நம்ம டாட் வந்து எப்பயும் போல் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுதான் நமக்கு டாட்டு. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு போட் நெக்குக்கும் ஒரு நார்மல் நெக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து நேராக கட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இங்கே சாய்வாக கட் பண்ணணும். இந்த சாய்வு வந்து நார்மலாக போட் நெக்குங்கிறப்ப 1/2 இன்ச் எடுக்கலாம், அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. இந்த இடத்துல ஒரு நாச், இங்கே ஒரு நாச்.
இது வந்து செஸ்ட்டு மார்க் பண்ண அளவு, இது வந்து நம்ம பேக் சைடு கீழே மடிச்சு தைக்கக்கூடிய இடம். ஓகேவா? இது நமக்கு போட் நெக். ஓகேவா? இப்போ லோ நெக் பார்த்துட்டோம். இப்போ லோ நெக்லேருந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? லோ நெக் வந்து கழுத்து இறக்கமாக இருக்கும், இங்கே கழுத்து மேலே ஏறி இருக்கும். இங்கே கழுத்து அகலம் கம்மியாக இருக்கும், இங்கே கழுத்து அகலம் அதிகமாக இருக்கும். சின்ன ஷோல்டர் வந்து இங்கே என்ன அளவு இருக்கும், இதுவும் அதே அளவு தான் இருக்கும். பட் இந்த மொத்த ஷோல்டர் வந்து இதை விட இங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆம்ஹோல் உயரமும் இதை விட இங்கே வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் போடுவோம், இங்கே வந்து கொஞ்சம் கிராஸ் லைன் போடுவோம். ஓகேவா? அடுத்தது நம்ம க்ளோஸ் நெக் வந்து பார்க்க போகிறோம். க்ளோஸ் நெக் அப்படிங்கிறது இந்த போட் நெக்கை விடவுமே இன்னும் நமக்கு க்ளோஸ்டாக வரும். எந்த அளவுக்கு க்ளோஸாக போடலாம் அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சு மட்டும் தான் நம்ம இறக்கமாக போடுவோம். ஓகேவா? அப்போது இந்த கழுத்து வந்து ஓரளவுக்கு இங்கே வளைஞ்சு நமக்கு கொடுக்கும், விரிஞ்சு கொடுக்கும். பட் ஃபுல்லாக க்ளோஸ்டாக போடும்போது நமக்கு இன்னும் விரிஞ்சு கொடுக்காது. அப்போது இந்த ஷோல்டர் என்ன அளவோ அதே அளவு எடுத்துக்கலாம், இல்லை இதை விட இன்னும் நம்ம சேர்த்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அப்போ லோ நெக்கை விட நார்மல் நெக்குக்கு ஷோல்டர் கொஞ்சம் அதிகமாக வேணும், நார்மல் நெக்கை விட போட் நெக்குக்கு இன்னும் நமக்கு அதிகமாக வேணும் ஷோல்டர் ப்ளஸ் ஆம்ஹோல். ஓகேவா? ஸோ ஷோல்டர் அளவு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்ஹோல் உயரமும் நமக்கு அதிகமாகிடும். பட் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 3 ஆம்ஹோல் ரவுண்டுமே நமக்கு சரியான அளவில் தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோஸ் நெக் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ க்ளோஸ் நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்பயும் போல தான் கீழே வந்து 1/2 இன்ச்சு மட்டும் நான் விடுறேன். அதுக்கு மேலே உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. உயரத்துக்கு அப்புறம் 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயுமே நம்ம வந்து ஷோல்டர் என்ன ஆகும், அதிகமாக தான் இருக்கும். இங்கேயும் ஷோல்டர் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆம்ஹோல் லென்த்தும் நமக்கு அதிகமாக தான் வரும். இந்த மாதிரி செஸ்ட்டு இப்போது போட் நெக் ஆகட்டும் க்ளோஸ் நெக் ஆகட்டும் இந்த இடத்த நான் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். அதாவது செஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் நெக் வைக்கிறோம்ல, நார்மல் நெக்காக இருந்தாலும் சரி லோ நெக்காக இருந்தாலும் சரி, இங்கே வைக்கிற செஸ்ட்டுடைய அளவை விட நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து செஸ்ட் அளவும் நம்ம அதிகமாக எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து இதுக்கு ஒரு சிம்பிளான பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கழுத்து வந்து மேலே ஒட்டி போடுறோம். க்ளோஸ் நெக் போடும்போது பேக் நெக் வந்து நம்ம துணி வந்து எந்த காரணத்தை கொண்டும் இப்படி விரிஞ்சு கொடுக்காது. அதனால நம்ம செஸ்ட்டு வந்து கொஞ்சம் அளவு சேர்த்து எடுக்கணும். அதுவே கழுத்து வந்து கீழே இறங்க இறங்க என்ன ஆகுனா கழுத்து வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்க நம்ம செஸ்ட் அளவு கம்மி பண்ணணும். இதுதான் லாஜிக். ஓகேவா? அப்போ போட் நெக் வந்து கழுத்து கொஞ்சம் மேலே இருக்குது, அதனால செஸ்ட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். க்ளோஸ் நெக்கும் நம்ம கழுத்து விரிஞ்சு கொடுக்காது, அதனால அதுக்கும் நம்ம அதிகமாக தான் எடுக்கணும். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். இதுக்கும் சேம் தான். இந்த 1/2 இன்ச் உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துக்கணும். போட் நெக்குக்கு என்ன பேட்டர்னோ சேம் பேட்டர்ன் தான். பட் கழுத்து மட்டும் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் மேலே ஏற்றுவோம். இதுக்குமே சின்ன ஷோல்டர் வந்து க்ளோஸ் நெக்குன்னு பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் நமக்கு. போட் நெக்குக்கும் க்ளோஸ் நெக்குக்கும் இந்த ஷோல்டர் வந்து கிட்டத்தட்ட இதே அளவு இங்கே வைக்கலாம், தேவைப்பட்ட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம். பட் இந்த சின்ன ஷோல்டர் வந்து நமக்கு இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே சின்ன ஷோல்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா க்ளோஸ்டாக போட போகிறோம். இது வந்து நமக்கு கழுத்தை விட்டு விலகி இருக்கும், கழுத்தகலம் அதிகமாக இருக்கிறதுனால. பட் இது வந்து கழுத்தகலம் கம்மியாக வைப்போம், கழுத்தை சுற்றிலும் நமக்கு இந்த ப்ளவுஸ் வரும். அதுதான் நம்ம க்ளோஸ் நெக்குன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன, இதிலேருந்து அப்படியே உள்ட்டா இங்கே வந்து இந்த சின்ன ஷோல்டர் வந்து அதிகமாக இருக்கும், கழுத்து அகலம் வந்து கம்மியாக இருக்கும். இங்கேருந்து இதுக்கு எடுக்கிற மாதிரியே இதுக்கும் நம்ம ஸ்லோப் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுப்போம். ஆனால் கழுத்து அகலமும் சின்ன ஷோல்டரும் இதிலிருந்து அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட் நெக்குக்கும் க்ளோஸ் நெக்கு அண்ட் காலர் நெக்கு இதுவே சேம் பேட்டர்னே நம்ம என்ன செய்யலாம், காலருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல க்ளோஸ் நெக்குங்கிறப்ப அந்த 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டோம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்தோம், இந்த ரவுண்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு கழுத்தை ஒட்டி இருக்கும். ஒரு சிலருக்கு கழுத்து ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தால் பிடிக்காது, அதனால இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த கழுத்தை வந்து நாம் இப்படி இறக்கலாம். சேம் காலர் நெக்குக்கும் இதே இதுதான். ஓகேவா? வேறு எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஆம் ஹோல் வந்து போட் நெக்குக்கு எப்படி ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கும் சென்டர் பண்ணிக்கணும். இதுக்கும் சென்டர் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் அந்த ரவுண்டை அப்படியே எடுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி இப்படி கீழே கொண்டுட்டு போகலாம், இல்லை இதே லைனில் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ க்ளோஸ் நெக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து நமக்கு வேஸ்ட் லைனு சைடில் ஸ்டிச்சஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு க்ளோஸ் நெக் அண்ட் காலர் நெக்குக்கு சேம் பேட்டர்ன் தான் வரும். இந்த மாதிரி நமக்கு வந்து வரும்.
ஓகேவா. இதுக்கான அளவுகள் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் லோ நெக்னா எப்படி இருக்கும், நார்மல் நெக்னா எப்படி இருக்கும், போட் நெக்னா எப்படி இருக்கும், க்ளோஸ் நெக் அண்ட் காலர் நெக்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போட் நெக் ப்ளவுஸா அல்லது லோ நெக் ப்ளவுஸா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் மூலம் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ், அது கஸ்டமரோட ப்ளவுஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ப்ளவுஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாருடைய ப்ளவுஸ் வேணாலும் இருக்கலாம். எடுத்துகிட்டு அது எந்த ப்ளவுஸ் இருக்குது, உங்கள் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது எந்த ப்ளவுஸ், லோ நெக்கா அல்லது நார்மல் நெக்கா, போட் நெக்கா, காலர் நெக்கா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இதுலேயுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேக்கில் டாட் அப்படிங்கிறது நம்ம வந்து பிடிச்சிக்குவோம். ஓகேவா. இதுலேயும் நீங்கள் நாச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ லோ நெக், நார்மல் நெக், க்ளோஸ் நெக், காலர் நெக், போட் நெக் இதுவும் வந்துச்சு. இது வந்து க்ளோஸ் அண்டு காலர் நெக். ஓகேவா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒன்று கிளாத்தில் கட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெக்கார்ட் வாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெக்கார்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டினாலும் சரி, அல்லது நீங்கள் அழகாக ட்ரா பண்ணாலும் சரி, எது பண்ணினாலும் இந்த டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ப்ளவுஸில் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் பேக் சைடு பார்ட்டு நெக்கை பொறுத்து நமக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லோ நெக், நார்மல் நெக்கு, போட் நெக்கு, க்ளோஸ் அண்ட் காலர் நெக். ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது இன்னும் நமக்கு ஸ்பீடாக போகும் கிளாஸஸ் அப்படிங்கிறப்போ, அதனால அந்தந்த கிளாஸை பார்த்துட்டு அந்தந்தோட முடிவில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பேக் பார்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த பேக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு இங்கே 1.5 இன்ச் விட்டுருக்கோம், இது 3க்கும் நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ இது மடித்து தைக்கிறதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு வரும். இது ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த 3 டைப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தொடர்ந்து வந்து பார்க்கலாம்.